தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, வருடத்தின் முதல் நாளிலே, ஜனவரி மாதத்தில் முதல் நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வாக்குத்தத்தங்களுக்காக, பெற்றுக்கொண்ட தனிப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்காக இதோ நாம் துதிக்கிற நேரம் இது. ஸ்தோத்திரம் பண்ணினோம், அவருக்கு நன்றி சொன்னோம், அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பற்றி கொண்டோம், விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டோம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாம் ஜெபிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த பிரைஸ் ப்ராமிஸ் பிரேயரை கர்த்தர் ஆசீர்வதித்து, இதன் மூலமாக நம்முடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கும்படியாக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இட் இஸ் ஒன்லி a creating a God fearing community என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்திலே நான் இதை வாசித்து இந்த வேத வார்த்தைக்காக தியானிக்கிற பொழுது ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை தான் அது. we have to create a caring Christian community. ஆனால் இன்று நாம் பார்ப்பது அப்படிப்பட்ட காரியங்களே கிடையாது. ஒரு ஆவிக்குரிய சபை என்பது ஜனங்கள் விசுவாசத்திலே வார்த்தையிலே வாழ்வது தான். மாய்மாலமாக வாழ்வது கிடையாது, போலியாக வாழ்வது கிடையாது, உண்மையாக வாழ்வது கிடையாது, மேன்மையாக வாழ்வது கிடையாது, தாழ்ச்சியாக வாழ்வது தான் ஆவிக்குரிய காரியங்கள். ஆகவே கர்த்தர் நம்மை ஒரு சுவிசேஷ சபையில் வைத்திருக்கிறார். நிறைய பேர் இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்றதே கிடையாது. நான் பலமுறை டிவியிலே நான் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன். அநேக பாஸ்டர்ஸுங்க எல்லாம் பார்க்குறாங்க, நல்லது தான். என்ன பிரயோஜனம் என்று சொன்னால், we should be able to differentiate between an evangelical church and a Pentecostal church. So don't think that everybody is only praying to the same God. அந்த மாதிரி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. இதுதான் நம்முடைய பலகீனத்தை வெளிப்படுத்துகிற காரியம். To these things just to show that we don't have any faith in God. கர்த்தர் திரியேக தேவனாக வெளிப்பட்டார், ஆனால் ஒரே தேவன் தான், ஏக தேவன். He is only one God. He revealed in three forms, அவ்வளவுதான். அதுபோலவே அவர் ஒரு சில தேசத்தை இஸ்ரவேல் தேசத்தை தெரிந்து கொண்டார். இட் இஸ் ஒன்லி என் சாம்பிள். பாருங்க, நம்ம சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரே ஒரு சோறு பதம் என்று சொல்லி. God loves all nations, எல்லா தேசங்களையும் நேசிக்கிறார். ஆனால் ஒரு தேசத்தை அவர் எடுத்து காட்டுவது என்று பார்க்கிற பொழுது, அதை மிகைப்படுத்துகிற பொழுது, அதன் மூலம் அவர் செய்கிற காரியங்கள் எல்லா தேசங்களுக்கும் பொருந்தும். இன்றைக்கு ஒரு குடும்பத்திற்கு அப்படித்தான். ஒரு குடும்பத்தில் கர்த்தர் எடுத்து நடத்துகிற பொழுது அது எல்லா குடும்பத்துக்கும் பொருந்துகிற மாதிரியான ஒரு வழி நடத்துதலை கர்த்தர் கொடுக்கிறார். ஸோ an individual man makes a family makes a church makes a community. பாருங்க, ஸோ இப்படிப்பட்ட குட்டி திருச்சபைகள் கூடி தான் ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அந்த சமுதாயம் கிறிஸ்துவ சமுதாயம் என்று சொன்னால், கிறிஸ்துவின் சமுதாயம், கிறிஸ்துவின் வழியில் நடக்கிற சமுதாயம். அது ஒரு மதம் கிடையாது. இட் இஸ் ஒன்லி a community, people who are following Jesus Christ. அப்போது இந்த கம்யூனிட்டி ஷுட் பி a caring community. ஏனென்றால் அந்த சமுதாயத்தை உருவாக்கின தேவன் அவரை அந்த சமுதாயத்தை நேசிக்கிறார், அந்த தேசத்தை நேசிக்கிறார், அந்த ஜனங்களை நேசிக்கிறார். என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார், நான் அவர்கள் தேவன் என்று சொல்லுகிறார். அதுதான் பெருமையாய் பார்க்கிறார். அப்போது இந்த நாளில் நாம் பெற்றிருக்கிற அந்த வாக்குத்தத்தமானது யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலே நாங்கள் வாசிக்கிற அந்த தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதுதான் முழு வாக்குத்தத்தம், முழு வசனம். நாம் மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லியிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு தேசம் என்பது ஜனங்களை உள்ளடக்கியது. ஜனங்கள் என்பது
தனிப்பட்ட நபர்களை உள்ளடக்கியது. ஸோ தனிப்பட்ட நபர், an இண்டிவிஜுவல் பர்சன் பார்க்குற பொழுது அவன் தனிப்பட்ட முறையிலே மகிழ்ந்து களி கூறுகிறான் என்று சொன்னால் கர்த்தருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறார். அப்போது அவனுடைய வாழ்க்கையிலே, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற பொழுது அவன் சார்ந்திருக்கிற அந்த குடும்பம், அவன் சார்ந்திருக்கிற அந்த சமுதாயம், அவன் சேர்ந்திருக்கிற அந்த தேசம் முழுவதையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு 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 ஜன கூட்டமாக அவர் தெரிந்து கொண்டு அவர்களை தைரியப்படுத்துகிறார். பாருங்கள், இந்த வாக்குத்தத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயப்படாதே என்ற வார்த்தை இருக்கிறது. ஃபியர் நாட் என்று ஆங்கிலத்தை சொல்கிறார்கள். பயம், ஏன் பயம் என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நாளிலே ஆவியானவர் உணர்த்துகிற காரியம் ரிப்பண்டன்ஸ், ரிப்பண்ட் அண்ட் ரிஜாய்ஸ். ரிப்பண்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் தி லைஃப் ஆஃப் எவ்ரி கிறிஸ்டியன். ஒவ்வொரு கிறிஸ்துவருடைய வாழ்க்கையிலும் மனஸ்தாபம், மனம் வருந்துதல் மிகவும் அவசியமானது ஒன்றாக இருக்கிறது. அதை நாம் என்ன பண்ண முடியாது, தவிர்க்கவே முடியாது. ஸோ வேர் தேர் இஸ் ரிப்பண்டன்ஸ், ஜஸ்ட் மைண்ட் தட் தேர் இஸ் ரிஜாய்சிங். அங்கே மகிழ்ச்சியும் ஆரவாரமும் இருக்கும், அங்கே களி கூறுதல் இருக்கும். ஏனென்றால் ரிப்பண்ட் பண்ணுங்க, மனஸ்தாபப்படுங்க, எச்சரிக்கையாக இருங்க, எக்காலத்தை ஊதுங்க, ஜனங்களுக்கு எச்சரிப்பை அறிவிங்க என்றெல்லாம் தேவன் சொல்லுகிற பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களுடைய நிலையிலிருந்து அவர்கள் திரும்பி வெளியிலே வரணும். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம கிறிஸ்தவங்களாக வாழ்கிறோம், ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க சொல்லிக்கிட்டுங்களா, நான் பல பேரை பார்த்துட்டேன். எத்தனை ஆண்டுகள் அவங்க வந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், there is no change in their attitude, மனநிலையில் கிடையாது. சத்தம் போட்டு ஜெபிக்கிற ஜெபம் ஒரு உயர்வான ஆவிக்குரிய ஜெபம்னு நினைப்பாங்க. இல்லை. அல்லது ஆடுறது, பாடுறது, குதிக்கிறது ஒரு பெரிய ஆவிக்குரிய இல்லை. இது இட் இஸ் நாட் ஸ்பிரிட். பாருங்கள், இதெல்லாம் நம்ம இந்தியக்காரன் கண்டுபிடிச்ச இட்லி வேக வைக்கிற நீராவி மாதிரி தான். இன்னைய வரைக்கும் இட்லி நீராவியில் வேக வச்சுருக்கிறானுங்க. பெரிய ஞானம் அது. அவன் அந்த நீராவியில் என்னென்னோ பண்ணிட்டான். வெளிநாட்டிலெல்லாம் சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டான். நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த நீராவியில் இட்லி சுட்டுருக்கிறோம், அவ்வளோதான். தட் இஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் ஃபார் அஸ். அதான் பெருசாக நினைக்கிறோம். ஆனால் அந்த நீராவி என்ஜினை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி இன்னை வரைக்கும் நீராவி என்ஜினில் ஓடிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்கும். ஆனால் அவனுடைய விஞ்ஞான அறிவு, தேவன் கொடுத்துருக்கிற ஞானம் கண்டுபிடித்து பாருங்கள், இன்றைக்கு எவ்வளோ வேகமாக எல்லாம் போகிறோம். அந்த நாளில் நம்ம ட்ரெயினில் ஏறிட்டு போனோம்னா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது நான் என்னுடைய 5ஆம் வகுப்பு முடித்து 6ஆம் வகுப்புக்காக வேறு ஒரு ஸ்கூலில் படிக்கிறதுக்காக வேறு ஒரு தேசத்துக்கு சேலம் நான் கடந்து போகிற பொழுது விருதாச்சலம் போய் நான் ரயில்வே ஸ்டேஷன் ஏறி போனால் ஜன்னல் ஓரமாக ஆசையாக உட்காந்துன்னா வெறும் கறித்தூளெல்லாம் உள்ளே வந்து விழும். வெறும் கறியை போட்டு தான் ட்ரெயினை ஓட்டுவோம். கறியை போட்டு ஓட்டுற பொழுது அந்த கறியினுடைய அந்த கறித்தூள் காற்றுல பறந்து ஜன்னல் வழியாக உள்ளே வந்து மேலே விழும். அப்போ ட்ரெயினில் போனால் அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு போகிற ட்ரெயினை யோசித்து பாருங்கள். இதெல்லாம் தேவன் கொடுத்த ஞானம்தான், அறிவு. இது மனுஷனுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்பு மாத்திரம் இல்லைங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை முதலாக ஏற்றுக்கொள்கிற பொழுது ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம். ஒரு கரியினால் ஓடின என்ஜினை ஓட்டுகிற அந்த ட்ரெயினில் போயிருக்கலாம். கரியை கொட்டி நெருப்பு எரிஞ்சினே இருக்கும். அந்த ட்ரெயினை ஓட்டுற ஆளுக்கு, அந்த டிரைவர் பார்த்தா அப்படி இருக்கும். அவனை போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருப்பாக கரிவண்டு மாதிரியே இருக்கும். உடம்பெல்லாம் போட்டிருக்க சட்டை கிட்ட எல்லாம் கருப்பாக இருக்கும். அந்த நாள் ட்ரெயின் ஓட்டுற அந்த ட்ரெயின் டிரைவர். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு பைலட்டு, மேலே போகிறவங்க, பறக்கிறவங்க, இந்த ஃபாஸ்ட்டாக போகிற சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின், இதெல்லாம் யோசித்து பாருங்கள். அண்டர் கிரவுண்டில் போகிறது, பூமிக்கு அடியில் போகிற ட்ரெயினெல்லாம் பாருங்கள். இப்படி இல்லாமல் ஞானம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதுதான் வரணும். சும்மா ஆரம்பத்தில் ஒரு வசனம் 2 வசனம் 1-2 சில காரியங்களை படிச்சுட்டு அதே வச்சுக்கின்னு ஒரு காலி பெருங்காய டப்பா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். அப்போது அதுதான் ஒரு ஆவிக்குரிய காரியத்தில். ஸோ இஃப் இட் இஸ் அன் இவாஞ்சலிக்கல் சர்ச், ஒரு சுவிசேஷ சபையா, இஃப் இட் இஸ் அ பெண்டிகாஸ்டல் சர்ச், ஒரு ஆவியின் சபை என்று சொல்கிறாளே, பரிசுத்த ஆவியின் சபை என்று சொல்லி, அதுவா? இஃப் இட் இஸ் ஒன்லி ஜீசஸ் அலோன், மெஸ்ஸியா ஜெப வீடு சொல்கிறாங்களா, அதுவா? இல்லை யெகோவா வீட்டுன்னு சொல்கிறாங்களா, அதுவா? இவைகள் எல்லாம் படைத்த தேவன், நடத்துகிற தேவன், அந்த ஒரே தேவனை நாம் நோக்கி பார்க்கிற
அந்த விசுவாசத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் நம்மை வழி நடத்துகிறது ஆவியானவர் என்று சொன்னால் அது வசனம்தான். வசனத்தினால தான் நடத்துகிறார். வசனத்தையும் ஆவியையும் பிரிக்க முடியாது. நான் அநேக ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிறேன். We cannot separate the word of God with the Spirit, Holy Spirit. So they are united together. அதை நம்ம பார்க்கலாம் பாருங்கள். பரிசுத்த ஆவியான உன்னதமானவருடைய வல்லமை உண்மையில் நிழலிடம் அங்கே வார்த்தை மனு உருவாகிறார். ஆகவே பிறக்க போகும் குழந்தை தேவனுடைய குமாரன் எனப்படும். பார்த்தீங்களா, வாட் ஹேப்பன்ஸ் தேர்? இந்த வார்த்தையும் ஆவியானவரும் சேர்கிற பொழுது அதுதான். இதைத்தான் ஆதியாகமத்திலேருந்து எல்லா கடைசி எண்டு வரைக்கும் சொல்கிற ஒரே வசனம். ஆண்டவரே வாரும், சீக்கிரமாக வாருங்கிறாங்க பாருங்க, கடைசியில் முடிக்கிறாங்க பாருங்கள் பைபிளில். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் சும்மா பொழுதுபோக்குக்காக கொடுக்கறது கிடையாது. இந்த நாளிலே இந்த வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம் அதுதான். இந்த வாக்கு தத்தத்தை முற்றிலுமாய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கணும். முக்கியமாக அதை வாசிக்கிற பொழுது அங்கே வரக்கூடிய பயப்படாதே என்ற வார்த்தைக்கும் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் 21ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பயப்படாதே என்ற வாக்கு தத்தத்திற்கும் வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். 2:1 வாசிங்க. சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவார்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாள், the day of the Lord is coming. அது என்றைக்கு வரும் என்று தெரியாது. அன்றைக்கு அத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக்கு எழுதின காலத்திலேயே, இந்த யோனா புஸ்தகத்தை எழுதின காலத்திலேயே, யோயல் புஸ்தகத்தை எழுதின காலத்திலேயே ஆண்டவர் சொல்லிட்டார். யோவேல் புஸ்தக தீர்க்கதரிசி காலத்திலே. ஆகவே கர்த்தருடைய நாள் அன்றைக்கு வரும். எச்சரிக்கையாக இருங்கள், மனஸ்தாபப்படுங்கள், மனம் திரும்புங்கள், எக்காலம் ஊதுங்கள், எச்சரிப்பை அறிவியுங்கள். எல்லா மக்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க, மனம் திரும்பும்படியான எச்சரிப்பை சொல்லுங்க, எச்சரிப்பை சொல்லுங்க. கர்த்தர் அப்படித்தான் அங்கே பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பாரு. அந்த பயம் வேற. அது மனம் திரும்புவதற்கான வரக்கூடிய பயம், அது மனஸ்தாபத்தினால் வரக்கூடிய ஒரு பயம், அது தேவன் மேலே உள்ள பற்றுதலால் வரக்கூடிய ஒரு பயம். அந்த பயத்தினாலே நாம் என்ன பண்ணுறோம்? மனம் மாறுகிறோம், மனம் திரும்புகிறோம், மனஸ்தாபப்படுகிறோம், தேவனோடு ஒப்புரவாகும்படி நாம் கடந்து வருகிறோம். தேவன் அதைத்தான் விரும்புகிறார் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் we should always repent with the God. ஏனென்றால் தேவனோடு நாம் இந்த மனஸ்தாபப்படுகிற பொழுது தான் நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை, தவறுகளை உணர்ந்து விட்டு ஒழித்து நாம் பரிசுத்தத்துக்குள்ளே வர முடியும். இல்லை என்று சொன்னால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ 21ஆம் வசனத்தில் உள்ள வார்த்தையை வாசிங்க. 2:21. தேசமே பயப்படாதே, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அங்கே பயப்படாதே, நடுங்கு, கர்த்தருக்கு முன்பாக நடுங்கு, பயப்படு. அந்த நடுங்க, பயப்படாதுன்னு சொல்லிட்டு அங்கே நடுங்குன்னு சொல்றாரு பாருங்க, தத்தளிக்குது. ஏன்னா ட்ரம்பிள் பிஃபோர் காட், பிகாஸ் த டே இஸ் கம்மிங், டே ஆஃப் த லார்ட் இஸ் கம்மிங். அப்போது இந்த மக்களை, இந்த தேசத்தில் இருக்க மக்கள் எல்லாம் அடிமைகளாக ஒப்பு கொடுக்குறார். எகிப்தில் கொடுக்கும்போது 430 வருஷம், பாபிலோனில் கொடுக்கும்போது 70 வருஷம். இன்றைக்கும் அந்த அடிமையாக ஒப்பு கொடுக்குறார் ஆண்டவர். இன்றைக்கு அநேக கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். மனம் திரும்புவதாக கிறிஸ்துவர்களை அவர்களை பாவத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்குறார், பிசாசுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்குறார், கெட்ட பழக்க வழக்கத்துக்கு, குடி வெறிக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்குறார், விபச்சாரத்திற்கு அடிமையாக ஒப்பு கொடுக்குறார், பண ஆசைக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்குறார், வீண் பெருமைக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்குறார், மேட்டுமையான எண்ணங்களுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கிறார். அப்போ அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். நம்ம அதில் விட்டுட்டு எதற்காக விடுகிறார்னு சொன்னால், அப்போ தான் நம்ம உணர்வோம் பாருங்க, தேவனுடைய அருமை என்ன, நம்மை உண்டாக்குனவருடைய அன்பு என்ன, இரக்கம் என்ன, மன்னிப்பு என்ன. பார்த்தீங்களா, இதுதான் முடிவு. இந்த கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன பிற்பாடு நான் தியானிக்கிற பொழுது பாருங்க, நம்மை நேசிப்பதனாலே, நம்மை மன்னிப்பதனாலே, நாம் திரும்ப திரும்ப பாவம் செய்து திமிர்த்தம தேவனை விட்டு வெளியே போகும்பொழுது நம்ம மேல் அக்கறை உள்ளவராக மீண்டும் மீண்டும் நம்மை நேசிப்பதனாலே, பார்த்தீங்களா, மீண்டும் மீண்டும் நம்மை நேசிப்பதனாலே, நம்முடைய பாவங்களை
ஸோ ஹீ இஸ் த காட் ஹூ கேர்ஸ் ஃபார் அஸ், நமக்காக நம்மேல் அக்கறை காட்டுகிறவர். அண்ட் ஹீ இஸ் த காட் ஹூ வாண்ட்ஸ் அஸ் டு டேக் கேர் அபவுட் அதர்ஸ். நாம் மற்றவர் மேலே கவனம் செலுத்தும்படி, அவர்கள் மேலே கேர் எடுக்கும்படி. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்படியே இட் பிகம்ஸ் எ செயின் ரியாக்ஷன். ஜஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹெவன். தேவனிடத்திலிருந்து தொடங்குகிறது. அவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை அன்பு செய்கிறார், நம்ம மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை நடத்துகிறார். நடத்தி 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 அவருக்கு இருக்கிற அந்த அந்த அன்பையும், அந்த அவருக்கு இருக்கிற அந்த பாசத்தையும், அந்த நேசத்தையும், அந்த மன்னிக்கிற தன்மையும், அந்த ஆசீர்வதிக்கிற தன்மையை நமக்கு கொடுத்து நம் மூலமாக நம்மை சுற்றி உள்ள மக்களுக்கு அதை பரவி போகும்படி செய்கிறார். He cares for us and we have to care for others. இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவே மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று சொல்கிற பொழுது பார்த்தீங்கன்னா, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்று சொன்னால், முதலாவது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறார். புற தேசத்துக்கு அடிமையாகி போகிறாங்க, பாபிலோனில் போய் அழுகுறாங்க. சூறைச்செடி முன்னால் அந்த வாத்தியங்களெல்லாம் போட்டுட்டு அழுகுறாங்க. ஐயோ, நாங்கள் ஜெருசலேமில் இருக்கும்போது எப்படி இல்லாமல் இருந்தோம், இங்கே வந்து இப்போ இந்த நாட்டில் அடிமையாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஃப்ரீயாக துதிக்க முடியலையே, ஒரு சோதரமாக ஆராதிக்க முடியல, ஆண்டவரை உயர்த்த முடியல, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியல, ஒரு கோடி ஜெபிக்க முடியல, இங்கே பாட முடியல, எங்கள் பிள்ளைகளெல்லாம் நாங்கள் சேர்ந்து குடும்பமாக ஆலயத்துக்கு போகவுமே இங்கே போக முடியல, இப்படிலாம் வருத்தப்படுறாங்க பாருங்கள். அதுதான் ரிப்பெண்டன்ஸ். அதுக்கு தான் அங்கே கொடுக்குறார் அடிமையாக. அங்கே போன பிற்பாடு தான் எருசலேமின் அருமை அவனுக்கு தெரியுது. அங்கிருந்து எருசலேமே பார்க்குறான். எருசலேமே நான் எப்படி இருந்தோம் பார்த்தீங்களா? இதுதான் இந்த வருடத்தில் முதல் நாளிலே ஆண்டவர் கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டும் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த இயர், வருடத்தின் தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வெறும் சந்தோஷம், வெறும் ஆடம்பரம், வெறும் பெருமை, வெறும் உயர்வு, வெறும் 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 வேட்டிமை இல்லை இல்லை இல்லை. அங்கே ஒரு நொறுங்குதல், அங்கே ஒரு மனஸ்தாபம், அங்கே ஒரு நடுங்குதல், இது வர வேண்டும். அதில் தான் ஆண்டவர் பிரியப்படுகிறார் பாருங்கள். ஸோ நீங்கள் பயப்படாதீங்க என்று சொல்லிட்டு கர்த்தர் நமக்கு கொடுக்குற இந்த வாக்குத்தத்தத்தில் மிக தெளிவான ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். இப்போது ஒன்றில் நான் வாசிக்கிறோம், அவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய வருகை எப்பொழுது நமக்கு தனி தீர்வை, தனியான ஒரு சம்பவ மரணம் எல்லாம் நடக்கும் என்று தெரியவே தெரியாது பாருங்க. we don't know anything about that. அதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் இந்த எச்சரிப்பு இருக்கணும். ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் வந்தால், இன்றைக்கு கர்த்தருடைய வருகை இருந்தால், கர்த்தர் இன்றைக்கு என்னை எடுத்துக்கொண்டா, கர்த்தர் இன்றைக்கு தனித்தெருவு எனக்கு கொடுத்தாருன்னா, பார்த்தீங்களா, am I ready? நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னா, am I prepared to go with him? போக தயாராக இருக்கிறேன்னா. அதுதான் இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே ஆண்டவர் கொடுக்கிறது. கம்பேர், கான்ட்ராஸ்ட் அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபெய்த், the truth in the words and have faith upon the God. இந்த ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பாருங்க. இப்போ 18வது வசனத்தை வாசிங்க. 18. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். பார்த்தீங்களா, எந்த தேசத்தை ஒப்பு கொடுக்கறதில்ல. தேசம் அப்படி தான் இருக்கும். பூமி, மரம், செடி, கொடிகள்லாம் அப்படி தான் இருக்கும். தேசத்தில் இருக்க ஜனங்களை தான் அடிமையாக ஒப்பு கொடுக்குறாரு. அவங்கள தான் எகிப்துக்கு கொண்டு வந்தார். அவங்கள தான் எகிப்தில் 430 வருஷம் கஷ்டப்படுத்தினார். அவங்கள தான் வாக்களிக்கப்பட்ட கானான் கொண்டு போனார். அதுபோல் இவங்கள தான் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போனார். அங்கே போனவங்க தான் இவங்கெல்லாம் சாத்ராக், மேஷாக், ஆப்தரேகோ, தானியேல், இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் பாருங்கள். அங்கே போய் தான் அவர் அந்த மக்களை, அங்கே அவர்களை எருசலேமினுடைய உண்மையான நேசத்தையும் அன்பையும் உணர்ந்து மனம் திரும்ப செய்கிறார் பாருங்கள். ஆகையினால அவர் கடாட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் நேசிக்கிறார் பாருங்கள் அந்த தேசத்தை நேசிக்கிறார் என்று சொன்னால் தேசத்தின் குடிகளை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு அந்த ஜனத்தை என்ன பண்றாரு? தேசமே பயப்படாது, ஜனமே பயப்படாது, தேசமே பயப்படாது, தேசத்தின் ஜனங்களே பயப்படாது, இஸ்ரவேலே பயப்படாது, இஸ்ரவேல் மக்களே பயப்படாது. ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனை சேர்த்து தான் ஒரு தேசம் உண்டாகுகிறது, ஒரு ஜனக்கூட்டம் உண்டாகுகிறது.
ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியான ஒரு அழைப்பு வருகிறது பாருங்கள். ஆகவே அவர் என்ன சொல்கிறாரு, இந்த நாட்களில் நீங்கள் மனம் திரும்பி வாங்க, என்னிடத்துல வாங்க, நான் உங்கள் மேல் வைராக்கியமாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், நேசமாக இருக்கிறேன். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையிலே நான் பெரிய காரியங்களை செய்யும்படியாகத்தான் உங்களை நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு நம்ம நினைக்கலாம், நம்ம ஆண்டவருக்காக போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், காணிக்கை கொடுக்குறோம், ஜெபிக்கிறோம், விசுவாசமாக இருக்கிறோம், எங்களுடைய குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டங்கள் பாடுகள் இருக்கிறது, இவ்வளோ உத்தரம் இருக்கிறது, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு புறத்தில் நீங்கள் நினச்சி பார்க்கலாம். ஒருவேளை ஏன் எங்கள் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது, சரி நான் கர்த்தரை உண்மையாக தேடுறேன், எனக்கு ஏன் இந்த பாடுகள் எல்லாம் நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்காக தான் இந்த வசனத்தை அவர் சொல்லி கொண்டிருக்காரு பாருங்கள். நீங்கள் உங்களுடைய நிலையை உணர்ந்து நீங்கள் மனம் திரும்பி வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆகவே அந்த 1 வாசித்து 21 வாசித்தது போல 18 வாசிக்கிற போது பார்த்தீங்கன்னா, அவர் நம்முடைய ஜனத்துக்காக, நம்முடைய தேசத்திற்காக அவர் வைராக்கி கொண்டிருக்கிறார், அதன் மேல் பற்றுள்ளவராக இருக்கிறார், நேசமுள்ளவராக இருக்கிறார். அதைத்தான் நான் முதலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். ஆதி ஆகமத்தில் எல்லாத்தையும் உண்டாக்கி மனுஷன் கொடுத்த பிற்பாடு, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள சொன்ன பிற்பாடு, ஒரு மரத்தின் கனியை சாப்பிட வேணான்னு சொன்னப்போ அவன் கீழ்ப்படியாமல் போனானே. அவர் என்ன சொன்னார், அந்த மரத்தின் கனியை சாப்பிடும்போது சாகவே சாவாயின்னு சொன்னார். அவனை சரீர பிரகாரமான சாகடிக்கலை, அவனுடைய ஆத்மாவை சாகடித்தார். ஆனால் அவன் உணரும்படியாக, அவனை மன்னிக்கும்படியாக அவன் நிர்வாணத்தை மூடினார். தேவன் அப்படிப்பட்டவர் தான். அப்பயே அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வீட்டுக்கும் ஒழுக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லி அந்த ரட்சிப்பின் விடுதலையின் செய்தியை அன்றைக்கே முத்திரையாக வேத புஸ்தகத்திலே பதிய வைத்துட்டார் பாருங்கள். அந்த ரட்சிப்பின் தேவன் அப்படிப்பட்டவர் தான். அப்போ நேசித்து கொண்டே தான் இருக்கிறார். திரும்ப 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அக்கிரமம் பெருகிறது. தேவ ராஜ்யத்தில் இருக்கிற அங்கே மக்கள் எல்லாம் கீழே இறங்கி வந்து பூலோகத்து கன்னிகைகளோடு உடலுறவு கொள்கிறாங்க. இவங்க அழகாக இருக்கிறாங்களா, தேவலோக கன்னிகைகளை விட இந்த பூமியில் இருக்கிற கன்னிகைகள் அவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தேவலோகத்தில் தேவர்களெல்லாம் கீழே இறங்கி வந்து இவங்களோடு உடலுறவு கொண்டு ஒரு சமுதாயத்தை, அரக்கர் சமுதாயத்தை உருவாக்குறாங்க. கர்த்தர் மனம் வேகிறார், நொந்து போகிறார் பாருங்கள். அவர் தான் எல்லாவற்றையும் படைத்தார். முதல்ல சமரச கூட்டங்களை படைத்தார், அது கீழ்ப்படியாமல் போய் லூசி வேற கீழே தள்ளி விட்டார். இப்போ இந்த மனுஷனை படைத்தார், அவனும் கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி அவனும் போனான். இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அப்போது மனுஷனை உண்டாக்குனதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ மனஸ்தாபப்படுவதற்கு அவர் என்ன வார்த்தையை சொல்கிறாரு பாருங்க, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் என்னவா இருக்குதான், பொல்லாதவைகளாக இருக்கிறது. ஆகினால மனுஷனை உண்டாக்குனதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். அவர் சொல்றார், கத்தோலிக்க திருச்சபையில் போனோன்னா, மேய குல்பா என் பாவமே, மேய குல்பா என் பாவமே, மேய மேக்சிமா குல்பா என் பெரும் பாவமேன்னு மார்பில் அடிச்சுக்குவாங்க. மார்பில் அடித்து என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே என்று சொல்வார்கள் பாரு. சொல்லிடுறாங்க. தேவன் சொல்கிறாரு, இப்போ கடவுளை பாருங்கள், பாவம் அவர் பாவம் நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே, நான் ஏன் இந்த மனுஷனை படித்தேன். முதல்ல தேவதூர்களை படித்தார், அதெல்லாம் கீழே விழுந்துச்சு, கீழ்ப்படியாமல் போச்சு. இப்போ மனுஷனை படித்தார், அவனும் கீழ்ப்படியாமல் போகிறான். மனஸ்தாபப்படுறார் பாருங்கள். ஆனாலும் அவர் அந்த மக்களை நேசிக்கிறார். அதில் உண்மையாய், உத்துவமாய், சன்மார்க்கனாய் வேதத்தின்படி நடக்கிற நோவா குடும்பத்தை செலக்ட் பண்ணுறார். அதை காப்பாற்றி அதன் மூலமாக இந்த உலகத்தை மறுபடியும் கிரியேட் பண்ணுறார். ஜலத்தால் உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று ஒரு உடன்படிக்கை செய்கிறார். வானவில்லை ஏற்படுத்தினார். என்ன அன்பான ஒரு தேவன் பாருங்கள். திரும்ப 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 அவர் அப்படியே நியாயாதிபதிகளை உண்டாக்குனார், ராஜாக்களை உண்டாக்குனார், எல்லாம் உண்டாக்கி அவர் மூலமாக தன்னுடைய மக்களை மீட்டெடுக்க பாடுபட்டார். ஒன்றும் நடக்கலை. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அவர் மூலியமாக ரட்சிப்பை கொண்டு வரணும்னு பார்த்தார். அங்கேயும் கஷ்டம் பாருங்கள். அவரையும் புறக்கணித்தார்கள். அவரையும் புறக்கணித்து அவரையும் பிடிச்சி கொலை செஞ்சாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், அநேக சபைகளில் நாம் பார்க்கிற காரியங்கள் அதுதான். ஆவிக்குரிய சபை என்று சொல்கிற இடங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அங்கே போகிறவருடைய வாழ்க்கையில், அவருடைய குடும்ப சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் வித்தியாசமாக இருக்கும். தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இருக்காது. தேவன் விரும்புகிற காரணம் என்னவென்று சொன்னால், அவங்க ஆலயம் என்பது ஏதோ குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பரிசுத்தமாக வாழ்வதற்கு மாத்திரம்தான்.
வீடு என்பது நம்ம இஷ்டப்படி வாழலாம், தொழில் சாலம் வந்து வேறுபடி செய்யலாம்னு நினைக்கிறாங்க பாருங்க. இந்த வேறுபாடான மனநிலை உள்ளதுனால தான் தேவன் அவர்களை எப்பொழுதுமே கஷ்டத்துக்கும் வியாதிக்கும் உபத்திரவத்துக்கும் அனுமதிக்கிறார். பிசாசு வந்து நின்னப்போ அனுமதிக்கிறார் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டிய காரியம், அந்த வருடத்தின் முதல் நாளில் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் நன்மைகளுக்கு நன்றி சொன்னோம் அல்லவா? கடந்த கால அக்கிரமங்கள் பாவங்கள் அநியாயங்கள் இருந்தால், வாழ்க்கையில் பல விதமான மேட்டிமையான தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தால், உறவுகள் இருந்தால் அதை சரிப்படுத்துகிறோமா? அதுதான் அந்த ரிப்பெண்டன்ஸ் சொல்லுகிறது. முதலாவது காரியம் பயப்படாதே என்று சொல்லி. இந்த ரெண்டாவது காரியம் பார்க்கிற பொழுது, ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? மகிழ்ந்து களி கூறுங்கள், நான் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். இது தேசத்திற்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், ஜனக்கூட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இதை இண்டிவிஜுவலாக நாம் ஏன் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஜனக்கூட்டம் என்பது எல்லா தனிப்பட்ட மனிதனோடு சேர்ந்தது தான் ஒரு குடும்பமாய் மாறுகிறது பாருங்கள். வெறும் கணவன் மனைவி அப்புறம் பிள்ளைகள் அப்புறம் பேர பிள்ளைகள் இப்படியே குடும்பம் உருவாகும். குடும்பம் பெருசாக இட் பிகம்ஸ் எ வெரி பிக் ட்ரீ, ஒரு பெரிய ஆலமரத்தை போல் மாறுகிறது பாருங்கள். ஆகவே இந்த மனம் திரும்புதல் பொதுவாக எல்லாருக்கும் வர வேண்டும். அதே நேரத்தில் மனம் திரும்பினா மகிழ்ந்து களி கூறுவோம். அந்த களி கூறுதல் அதுதான் ரிசல்ட், அதுதான் பலன், அதுதான் கனி. நான் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டு தேவனோட ஒப்புரவாகி வருகிற பொழுது தேவன் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு? வாசிங்க 19வது வசனத்துல. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல், நல்ல கவனிங்க, நான் இனி உங்களை புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுப்பேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். இதுதான் ஆசீர்வாதம் பாருங்க. அதனால என்ன பெரிய காரியங்களை செய்கிறார். இன்னைக்கு சோத்துக்கும் தண்ணிகள் நிறைய பேர் லாட்டரி அடிக்கிறாங்க. ஒருவேளை சாப்பாடு கிடைக்காம எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நாட்டில் பார்க்கலாம். நீங்கள் அது அவர்கள் ஒருத்தரோடு தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா, விவசாயி கஷ்டப்பட்டு ஓட்டி உழுது பயிர் வச்சு அறுவடை செய்கிறான். உழுதவன் கணக்கு பார்த்தா ஒழுக்க தான் மிச்சம், ஒன்றுமே லாபம் இல்லைங்கிறான். கடன் வாங்கி எல்லாத்தையும் உரங்கிறலாம் வாங்கி போட்டு பயிர் தொழில் பண்ணி நஷ்டத்தை பார்க்குறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் நன்றாக பயிர் செய்து நன்றாக அறுவடை செய்வீர்கள். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் என்ன பண்ண நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். அப்போ இந்த தேவன் நம்ம ஏன் நேசிக்கிறார் பார்த்தீங்களா? ஏன் நம்ம ஒரு அடி கொடுக்கிறார் பார்த்தீங்களா? ஏன் நமக்கு கஷ்டத்தை அனுமதிக்கிறார் பார்த்தீங்களா? இதுதான் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே வர வேண்டும். வந்த பிற்பாடு நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய பலன் பாருங்க. அதனால்தான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறத நாம் பலன் என்று சொன்னால், அவன் எங்கே சொல்கிறான்? அடிமையாக போயிட்டு திரும்பி வந்த பிற்பாடு சொல்கிறான். திரும்பி எருசலேமை கட்டும் பொழுது சொல்கிறான். திரும்பி ஜனங்களை சத்தியத்தில் நடத்தும் போது சொல்கிறான். அப்போ திரும்பவும் நான் உங்களை கொண்டு வருவேன், திரும்பவும் நான் உங்களை கட்டுவேன், திரும்பவும் நான் உங்களை உயர்த்துவேன், திரும்பவும் நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன். அதுதான் அவருடைய வாக்குத்தத்தம், பெரிய காரியங்களை செய்கிற காரியம். ஆகவே இனி நம்மை புறஜாதிகளுக்கு ஒப்பிட மாட்டார், பிசாசுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், வியாதிக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், கடனுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம், தேவன் கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம் வர வேண்டும் என்று சொன்னால், நமக்கு உள்ளத்தில் இருக்கிற பகைமை, பொறாமை, காய்மகாரம், ஆசாபாசம், இச்சைகள், தவறான காரியங்கள், தவறான எண்ணங்கள், பழக்க வழக்கங்களை விட்டு ஒழிக்க ஒழிக்க ஒழிக்கத்தான் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகி கொண்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்பு, தவறான ஆசாபாசங்கள், தவறான வழியில் இச்சைகள், பணம் சம்பாதிக்கிறது, பெருமை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்புல பாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். உடம்புல மாத்திரம் இல்லை, மனசில், வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பாடுபடுவோம், சம்பாதிப்போம், திருப்தியாக இல்லை. அப்போது கர்த்தருக்கு நாம் பயப்படலை, கர்த்தருக்கு பயந்து நம்ம பாவத்தை விட்டு விலகலை என்னதான் அதுக்கு அர்த்தம், வேறு ஒன்றுமே கிடையாது. கர்த்தருடைய வசனம் தெளிவாக சொல்கிறது பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். கைகளின் பிரயாசத்தை சாப்பிடணுங்க. சம்பாதிக்கிறதுலாம் ஓட்ட பையில் போகக்கூடாது.
இன்றைக்கி நம்ம சம்பாதிச்சு அதை நம்ம தவறான காரியத்தை செலவு பண்ணக்கூடாது, அல்லது நம்முடைய கடந்த கால தவறான வாழ்க்கைக்கு அதை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடாது. நல்ல கவனிங்க. அப்போது அந்த வாழ்க்கையில் நாம் செய்த தவறுகளுக்கு நாம் கொடுக்குறோம், இன்னும் we are still paying. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ கொடுக்க வேண்டியதில்லை, நான் கொடுக்குறேங்கிறார். ஏன்னா நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படி தான் தம்முடைய குமாரனை பூமியில் அனுப்பினார். பரலோகத்தின் தேவன் குமாரனாக வெளிப்பட்டு வந்தார். இப்போ நம்ம சந்தோஷமாக வாழ வேண்டியது தான் அவருடைய தேவனுடைய அல்டிமேட் டிசைர் ஆஃப் காட் இஸ் தட் we should always be happy. we should always be healthy, we should always be wealthy. இதுதான் அவர் விரும்புகிறார். ஆனால் நாம் அதை முழுசும் அடைய முடியாமல் இருக்கிறோம். ஏனென்றால் எப்பொழுதுமே நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். லோத்தின் மனைவியை பாருங்கள். அந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்தில் அடிமைத்தனத்தில் மீட்டு கொண்டு கானான் தேசம் நடத்தின்னு போனார். அப்போல்லாம் ஐயோ, நாங்கள் எகிப்தில் இருந்தால் தினம் எங்களுக்கு காடை கிடைச்சிருக்கோம், எங்களுக்கு அது கிடைச்சிருக்கும், இது கிடைச்சிருக்கும், எங்களை கொண்டு வனாந்திரத்தில் போட்டு வாட்டுறியே அப்படின்னு சொல்கிறார். வித்தியாசமான மட்டன் சாப்பிட்டு போனாங்க அங்கே. இப்போ ஒரே மட்டனை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா? இதெல்லாம் அந்த பழைய பாவ வாழ்க்கையை ருசியை நாம் மறக்கவே இல்லை. நம்முடைய நாட்டமெல்லாம் அங்கே இருந்து கொண்டே இருக்கிறது. த ரூட் இஸ் தேர் இன் த சின். அப்போது நம்மளால் வெளிவர முடியலன்னா நம்மளால் மகிழ்ந்து களி கூற முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய மாட்டார். ஆகையினால சொல்கிறார் பாருங்க, இனி நான் உங்களை புறஜாதிகளுக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டேன். இனி நீங்கள் பசியாக இருக்க மாட்டீங்க, பட்டினியாக இருக்க மாட்டீங்க. தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் நான் ஆசீர்வதிப்பேன். பார்த்தீங்களா? இப்போ 18, 19, 20 வசனத்தை வாசிங்க. வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. ஸோ வடதிசை சேனையை உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? தூரமாக விலக்கி அதனுடைய முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதனுடைய பின்தண்டு மேல்கடலுக்கும் நேராக வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு விடுவேன் என்று சொல்றாரு பாருங்க. ஆமா, ஆகவே அங்கே அது நாற்றம் எழும்பி அதனுடைய துர்நாற்றம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது, அதை விலக்கி வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் ஒரு விடுதலை கொடுக்கிற பொழுது பாருங்க, இதெல்லாமே நமக்குள்ள இருந்ததெல்லாம் விலக்குகிறார். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்றான், நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுறார், முதுகுக்கு பின்னாலே தெரிகிறார் சொல்றார் பாருங்க. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று சொன்னால், எனக்கு பிரியமானவர்களே, ஒரு மனம் திரும்புதலை நீங்கள் மறந்து விடாதீர்கள். பயப்படாதே என்று சொன்ன தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்குற அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய சபைக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய தேசத்திற்கெல்லாம் அதுதான் பொருந்தும். தேசமே இன்றைக்கு ரட்சிக்கப்பட வேண்டும். இன்றைக்கி தேசம் போகிற காரியத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள், எப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கிறது தேசத்திலே பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கணும். ஆகவே யோவேல் தீர்க்கதரிசியானவர் இந்த தேவனுடைய நியாய தீர்ப்பை நமக்கு உணர்த்துகிறது தான் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வரக்கூடிய ஒரு காரியம். ஆனால் 21ஆம் வசனத்தில் அந்த நியாய தீர்ப்பை அல்ல, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நமக்கு உணர்த்துகிறார். ஸோ எப்பொழுதெல்லாம் நாம் நியாய தீர்ப்பை கண்முன்னே வைத்திருக்கோம். நாம் ஒரு நாள் நியாயம் தீர்க்கப்படுவோம். நாம் மறைவாய் செய்கிற பாவங்கள் எல்லாம் கர்த்தருக்கு மறைவாய் இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு நாள் கர்த்தர் நம்மை விசாரிப்பார். நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது பாருங்க. அப்போ நியாய தீர்ப்பு நாளில் அவர் விசாரிக்கிறார் நம்மை. அந்த ஒரு பயம் இருக்க வேண்டும் நமக்கு இருந்துச்சுன்னா, that fear should give us the way in which God will judge us. கர்த்தர் நம்மை எப்படி நியாயம் தீர்ப்பார் என்பதை அந்த பயம் உணர்த்த வேண்டும். அதுதான் முதலாவது வரக்கூடிய ஒரு பயம். ஆனால் அது நிலையானது கிடையாது. பயந்து மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து விட்டு பரிசுத்தமாகி தேவனோடு ஒப்புரவாகி நாம் நிற்போம் என்று சொன்னால், நாம் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பயப்பட தேவையில்லை. பார்த்தீங்களா? மனம் திரும்ப பயப்பட்டால் நியாய தீர்ப்பு குறித்து பயப்பட தேவையில்லை. மன திரும்பத்துக்கு பயப்பட்டோம்னா கர்த்தருடைய நாள் என்றைக்கு வந்தாலும் பரவாயில்ல, நாம் அந்த நாளில் நாம் போய் சேருவோம். அந்த நாளுக்குள்ளே நம்ம பிரவேசிப்போம்.
கர்த்தருடைய நாள் வருகிற பொழுது நாம் மன மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொள்வோம். ஆகையினால அதுதான் நம்மை மகிழ்ச்சிக்குள் நடத்துகிறது. அந்த மனம் திரும்புதல் நமக்குள் வருகிற பொழுது, நாம் தேவனோடு ஒப்புரவாகிற பொழுது, தேவன் நமக்கு இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற பொழுது, we are entering into a world, into a nation where there is full of joy and happiness. இரண்டாவதாக பாருங்க, on the day of the Lord sin will bring judgment and God's forgiveness will bring joy and rejoicing. நியாய தீர்ப்பு நாளிலே நம்முடைய பாவம் நமக்கு தண்டனையை கொண்டு வரும். ஆனால் கர்த்தருடைய வருகையில் நாம் மனம் திரும்பினவர்களாக இருக்கிற பொழுது பாருங்க, அது நமக்கு மன்னிப்பை கொண்டு வரும். மனம் திரும்பினா மன்னிக்கிறார், மனம் திரும்பினா மகிழ்ச்சியை கொடுக்கிறார். மனம் திரும்புவதற்கு நாம் பயப்படுகிறோம் என்று சொன்னால் இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தை அறிவிப்பதற்கு நாம் பயப்பட தேவையில்லை. மூன்றாவதாக பாருங்க, unless you repent, your sin will not be forgiven and that will be treated with punishment. நீங்கள் மனம் திரும்பலைன்னு சொல்லி சொன்னால் உங்கள் பாவம் உங்களுக்குள்ளே இருக்கும், உள்ளே இருக்கும், படுத்திருக்கும், வாசற்படியில் படுத்திருக்கும். ஆதியாகமத்தில் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் வாசற்படியில் படுத்திருக்குன்னு சொல்வார் ஆண்டவர். நிறைய பேருக்கு வாசற்படியில் இல்லை, ஆலயத்து வாசற்படியிலே படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். வரும்போது பாவத்தை அங்கே வச்சுட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி போகும்போது அந்த பாவத்தை எடுத்துக்கிட்டு மேலே போட்டுட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாவம் தொடர்ந்து வருகிற பொழுது அது நம்ம நியாய தீர்ப்புகள் நடத்தி நமக்கு தண்டனையை கொடுக்கும். ஆனால் அந்த பாவத்தை அறிக்கை செய்து மனதினை விட்டுட்டு நம்ம கர்த்தருக்குள் வருகிற பொழுது பாருங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதுதான் ரட்சிப்பின் ஆடை, மகிழ்ச்சியின் ஆடை. அப்போ நாம் மனம் திரும்பாவிட்டால் நாம் தண்டனையை தப்பிக்கவே மாட்டோம். மனம் திரும்பாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது. ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட வேண்டும். we should allow him, தேவனை அனுமதிக்க வேண்டும். அப்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிற பொழுது பார்த்தீங்கன்னா அவர் நம்மை அந்த பாவத்தின் பிடியிலிருந்து வெளியில் கொண்டு வருவார். பாவத்தை குறித்த பயத்தை எடுத்து போடுவார். அவர் நம்ம மன்னிப்பதனாலே மகிழ்ச்சியினாலே நம்மை நிரப்புவார். நம்முடைய வாழ்க்கையில் நம் சந்தோஷமும் சமாதானம் இருப்போம். ஆகவே ஒரு புறத்தில் நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம், ரெட்டுடுத்துகிறோம், மனஸ்தாபப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டின் படியாக ரெட்டுடுத்தி சாம்பலை பூசி அந்த நாளை அனுசரிக்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்கு அந்த வேலையே கிடையாது. இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டதுனால அதை நாம் விசுவாசிக்கிற பொழுது நாம் அதில் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம், விடுதலை பெற்றுக்கொள்கிறோம். ஸோ தட் ஃபாஸ்டிங், நல்ல கவனிக்க, ஆங்கிலத்தில் எழுதியிருக்க வசனத்தை வாசிக்கிறேன். தட் ஃபாஸ்டிங் ஆஃப் அவர் சின் should lead us into feasting என்று எழுதப்பட்டிருக்கு. வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஒரு மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபாஸ்டிங் இருந்து நீங்கள் மனசாவப்பட்டு ஜெபித்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் விருந்து வைப்பாராம். மகிழ்ந்து களிகூர் என்று சொன்னால் விருந்து தான். விருந்துனா நல்ல சத்தான உணவு பழக்க வழக்கங்கள் மாத்திரம் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம். அப்போ நீங்கள் பாவத்தில் வாழ்கிற பொழுது பிளேக் என்று சொல்லுவார்கள். திடீரென்று ஒரு வியாதி வரும், அப்படியே வாரி கொண்டு போயிடும். என்ன வியாதினே தெரியல. அந்த நாட்களில் அப்படிப்பட்டதான பிளேக் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு பாருங்கள், அது நமக்கு வந்து நம்மை சுத்தப்படுத்திட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அறுவடை தான் மிஞ்சும். நம்முடைய வாழ்க்கையில் அதில் துக்கம், சந்தோஷம், மனசாபம் பாடுவான். இங்கே வந்து துதி, சோத்திரம், நன்றி பாடல்களை பாடுவோம். ஆகவே கர்த்தர் நம்மை உண்டாக்குனது நம்ம நியாயம் தீர்த்து நரகத்துக்கு அனுப்புவதற்கு கிடையாது, தண்டிப்பதற்கு கிடையாது, நாம் காலமெல்லாம் அழுது பாடலே வாழ்வதற்கு கிடையாது. மாறாக நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தான் நம்மை உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். இந்த வருடத்தில் முதல் நாளிலே அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த சந்தோஷத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வருடம் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் பாவங்களை மன்னிக்கிறவராக, உங்களை அரவணைக்கிறவராக, உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். இந்த வருடம் முழுவதும் சந்தோஷமும் சமாதானம் மகிழ்ச்சியும் இருக்கும். அதுதான் காலையில் நேற்று நைட்டு சொன்ன நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையில் மேலே இருக்கும். நித்திய மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சி இட்டர்னல், நிலையானது. வாழ்வு நித்திய வாழ்வு. மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி. சந்தோஷம் நித்திய சந்தோஷம். நித்தியத்திற்கும் மகிழ்ச்சியாய் வாழ இந்த வருடத்தில் முதல் நாளில்
Let us repent for our sins, for our past life. Let us rejoice for God has forgiven us. மன்னித்துட்டார். Let us rejoice for God has blessed us. ஆசீர்வதித்துட்டார். அப்போது they should go together but not till the end. ஆரம்பத்தில் ரிப்பண்ட் பண்ணிவிட்டு மனம் திரும்பி விட்டுடுங்க. அதையே நீங்கள் தினம் தினம் நான் பாவி இயேசுவே நான் பாவி இயேசுவே பாடிட்டே இருந்தீங்கன்னா தினம் தினம் நீங்கள் பாவம் பண்ணிகிட்டே இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இந்த மனம் திரும்புதல் எதற்காக? மேலும் மேலும் பரிசுத்தம் அடைவதற்காகத்தான். பைபிளில் அப்படி தான் முடிக்கிறாரு. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும், பரிசுத்தம் உள்ள இன்னும் ஆகணும், பரிசுத்தமாகணும். ஆகவே கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாக இருக்கிறதற்காக படைத்திருக்கிறார். அது விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார். கர்த்தர் நம்முடைய உறவுகளை திரும்பியும் புதுப்பித்தார். அவரோடு இருக்கிற உறவை புதுப்பிக்கிறார். ஒப்புரவாகுதல், அதுதான் தட் இஸ் அ சாக்ரமெண்ட் என்று சொல்லுவார்கள், ரெக்கன்சிலேஷன் என்று சொல்லுவார்கள், கன்ஃபெஷன் என்று சொல்லுவார்கள். பாருங்கள், இப்போ தேவனோடு நம்ம பாவங்களை அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புரவாகிட்டோம்னா உறவு புதுப்பிக்கப்பட்டுட்டா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேறு எந்த நாட்களிலுமே வருத்தம், சஞ்சலம், தவிப்பு எல்லாமே ஓடி போயிடும். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். கவனிங்க, நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னுடைய மகிழ்ச்சி என்னை சுற்றில் உள்ளவர்களை மகிழ்ச்சியாக இருக்கும், என் குடும்பத்தை மகிழ்ச்சியாக்கும், என் உறவினர்களை மகிழ்ச்சியாக்கும், என் சபையை மகிழ்ச்சியாக்கும். இந்த மகிழ்ச்சி பரவி கொண்டே இருக்கும். ஸோ we should able to be able to enjoy the joy in our life. அதே நேரத்தில் அந்த சந்தோஷத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுப்போம். அந்த சந்தோஷத்தை நம்மோடு வசிக்கிறவர்களுக்கு கொடுப்போம், பிள்ளைகளுக்கு கொடுப்போம், பேரப்பிள்ளைகளுக்கு கொடுப்போம், குடும்பத்துக்கு கொடுப்போம், நண்பர்களுக்கு கொடுப்போம், உறவினர்களுக்கு கொடுப்போம். நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம். இதுதான் பிலிப்பியரில் பவுல் எழுதுகிறார், சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஸோ ரிஜாய்சிங் இஸ் அவர் ரிவார்டு. இந்த வருடத்தில் முதல் நாளில் கர்த்தர் கொடுத்திருக்க வாக்குத்தத்தம், மகிழ்ந்து களி கூறுங்கள். மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நான் அடிக்கடி சொல்லுகிறது தான் 138ஆம் சங்கீதத்தில் வாசிங்கன்னு சொல்லுவேன், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அது 8வது வசனம் மிக அருமையான ஒரு வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கருத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீர்கள். பிகாஸ் we are the creation of God. God's hand have created us. அவர் தான் நம்மை சிருஷ்டித்தார். ராத்திரி அதான் சொன்னேன், எஸ்ஐ 65:17 வாசித்து சொன்னதெல்லாம் அதே தான். கர்த்தர் உங்களை சிருஷ்டிக்கும்படி நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை அவர் உருவாக்கட்டும், உடைத்து உருவாக்கட்டும், உடைத்து உருவாக்கட்டும். குயவன் கையில் களிமண்ணை போல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை புதுப்பிக்கட்டும். அந்த புது வாழ்வு, மன்னிக்கிற வாழ்வு, அன்பு செய்கிற வாழ்வு நம் வாழ்க்கையில் நமக்கு என்றென்றும் சந்தோஷம், சமாதானத்தை கொடுக்கும். நித்தமும் சந்தோஷமாய் நாம் இருப்போம். கர்த்தர் சமூகத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. ஆகவே இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா பிற்பாடு நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை 3 வசனத்தை சொல்லி முடிக்கிற 28, 29, 30 வாசிங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இதெல்லாம் நடந்த பிற்பாடு கர்த்தருக்குள் நீங்கள் மனஸ்தாபப்பட்டு பாவங்களை அறிக்கை செய்து மகிழ்ச்சிக்குள் மன்னிப்பின் நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிற்பாடு, நீங்கள் மகிழ்ந்து களி கூறுகிற அந்த காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிற்பாடு கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்களை பாருங்க. ஒன்று, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இதைத்தான் நாங்க முதல்ல சபைக்கு அதாவது ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு போகும்போது கேட்ட வசனங்கள் பாருங்க. அந்த வாக்குத்தத்தத்தை தான் அவர் சொன்னார் பாருங்க. ஆகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அந்த பெரிதான காரியங்களை பாருங்க. அவர் நம்மேலே தன்னுடைய ஆவியை ஊற்றுவார். நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த அபிஷேகத்தை கொடுப்பார். நம்முடைய குமாரர்களும் குமாரத்திகளும் என்ன பண்ணுவாங்க? தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அப்போ மூப்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? தரிசனம் காண்பார்கள். வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்க? தரிசனம் காண்பார்கள். இன்றைக்கு நம்முடைய சபையில் நம்முடைய வாலிப பிள்ளைகள் மேலே ஆண்டவர் ஆவியை ஊற்றியிருக்கிறாரா? யோசித்து பாருங்கள். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் மேலே ஊற்றியிருக்கிறாரா? அபிஷேகத்திருக்கிறாரா? நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்ம சபையில் இருக்கிற மூப்பர்கள் எல்லாம் ஊற்றியிருக்கிறாரா? இந்த
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் பாருங்க. அதுதான் இந்த பெரிய காரியம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், மூப்பர்கள் சொற்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் என்ன தரிசனங்களையும் காண்பார்கள். இன்றைக்கு நம்முடைய சபைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பெரிய காரியங்களை நம்முடைய சபையில் செய்வார். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஒழுக்கமாக சர்ச்சையை கூட்டிகிட்டு வந்து ஆலயத்தில் உட்கார வைக்கிறது மாத்திரமில்லை, வீட்டில் காலையில் அவங்களுக்கு எழுந்த உடனே ஜெபம் பண்ண பழக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். ஒரு வசனத்தையா வாசிக்கணும், ஒரு வசனத்தையா ஒரு நாளைக்கு மனப்பாடம் பண்ணி சொல்லணும். இதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம் நிறைய நாட்கள் இல்லை. ஆனால் நம்ம செய்கிறோமா என்று பார்த்தீங்கன்னா, நம்ம தான் வாழ்க்கையில் சரியான முறையில் சத்தியத்தை நம்ம பெற்றோர்கள் கற்றுத்தரல. நமக்கு யாரும் எந்த அப்பா அம்மா காலையில் ஒரு பைபிள் வசனத்தை படித்து தான் சாப்பாடு தரோன்னு சொல்லலை. ஒரு சில தாய்மார்கள் வளர்த்துருக்காங்க, நல்ல பிள்ளைகளை இருக்கிறாங்க இப்போது சாட்சியாக எனக்கு தெரியும். ஆனால் பல தாய்மார்கள் இந்த பிள்ளைகளை அந்த சாப்பிட்றதுல உடுத்துறதுல தான் ரொம்ப சாட்சியாக வளர்க்குறாங்க, அது எனக்கு தெரியும். அப்போது சபையில் வந்தால் இன்றைக்கு பாருங்கள், இந்த பாடுகிற இடத்துலலாம் பிள்ளைகள் பாட வேண்டும். பாடல் குழுவிலெல்லாம் பாருங்கள், ஒரு தானாக முன் வர வேண்டும். நாங்கள் சின்ன பிள்ளையாத காலத்தில் பாருங்கள், கோயிலில் போய் பூசை உதவி செய்வதற்கு அடிச்சு விட்டு நின்றுருப்போம். அந்த உடுப்பை போட்டுன்னு போய் பூசை உதவி செய்கிறதுக்காக காத்துன்னு இருப்போம். காலையிலே போயிடுவோம். நான் தாண்டா முதல்ல வந்தேன், நீ தாண்டா முதல்ல வந்தாம்மா. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க நான் முதல்ல வரமாட்டேன், அப்புறம் தான் வருவேன். 10 மணிக்கு வருவோம், 10:45 மணிக்கு வருவோம், 11 மணிக்கு வருவோம். நாங்கள் தான் அப்படி தாண்டா வருவோம். ஏன்னா நம்ம வளர்ந்த விதம் அப்படி தான். இப்போயாவது நம்முடைய பிள்ளைகளாக வளர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் சந்ததியாக அந்த பெருமையிலும் மேட்டிமையிலும் ஆடம்பரத்திலும் தான் வளர்க்குறோம். அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்க, அதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க. அது கடத்த கொடுத்த ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே ஆவியை ஊற்றுவேன். அதுதான் பெரிய காரியங்களை செய்கிறார். அடுத்தது பரிசுத்த ஆவின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தான் நினச்சிக்கிறாங்க. அதான் பரிசுத்த ஆவின்னு நினச்சிருக்கிறாங்க பாருங்க. நிறைய முட்டாளுங்க அதுதான் ஆவிக்குரிய சபைன்னு நினைக்கிறேன். கத்துறது குதிக்கிறது எல்லாமே. உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். சங்கீதத்தை நல்லா வாசிக்கணும். தேவரின் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார், அந்த காரணத்தில் ஞானத்தை தருகிறீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஊழியக்காரன் மேல் ஆவியை ஊற்றுவேன், ஊழியக்காரின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது பலனடைந்து நம்முடைய குடும்பத்தில், எருசலேமில், சுற்றிலும் உள்ள யுதேயாவில், நம்முடைய சுற்று வட்டாரத்தில், நம்முடைய ஊரில், நம்முடைய சபையில், சமாரியாவில், உலகத்தின் கடைசியில் சாட்சியாக இருக்கும். அப்போது பெரிய காரியங்களை செய்கிறார் என்று சொன்னால் தேவன் கொடுக்கிற அந்த அபிஷேகம். 3வது 30வது வசனத்தை வாசியுங்கள். வானத்திலும் பூமியிலும் ரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். அதிசயங்களை காண பண்ணி தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய பிரசன்னத்தை உணர்த்துவார். பாருங்க, ஆச்சரியமா இருக்கிறது பாருங்க. அவர் அதிசயத்தை காண பண்ணி தான் நமக்கு என்ன பண்றாரு, அற்புதத்தை காட்டி தான் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார் பாருங்க. ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியம் அதுதான். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்த பிற்பாடு நாம் வேதத்தை வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல ஒரு நாளும் தவறக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்துறதுல ஒரு நாளும் தவறக்கூடாது. குடும்ப ஜெபம் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாவது வீட்டில் கூடி ஜெபிக்கணும். யாரோ வந்து ஜெபிக்கணும்னு நினைக்காதீங்க, எங்கேயோ போய் ஜெபிக்கணும் ஊழியம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். முதல்ல நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன், கோயிலுக்கு ஏன்பா லேட்டாக வரீங்கன்னா ஜெபம் பண்ணிருக்கிறாருமாங்க. ஃபோன் பண்ணிங்கன்னா ஜெபம் பண்ணியிருக்கிறோம். என்ன கோயில் எதுக்கு வச்சுருக்கிறோம், சபையில் டைம் எதுக்கு கொடுத்துருக்குறோம், ஏன் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணான்னா 9 மணிக்கு எழுந்து போய் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு 10 மணிக்கு வரது தான் ஒரு ஊழியமாக கேட்குறோம். இந்த ஊழியக்காரில் தான் நான் பார்க்குறோம் பாருங்கள். இப்போ பரவாயில்ல, நம்ம மாடர்ன் வேர்ல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறின்னு வராங்க. முன்னெல்லாம் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம்னா அவங்க ஜெபம் பண்ணுறோம், ஜெபத்தில் இருக்கிறாருமாங்க. இப்போ கொஞ்சம் மாறி இருக்கிறாங்க, பரவாயில்ல. எனக்கு பிரியமானவர்களே, மாய்மாலங்களெல்லாம் விட்டு ஒழிக்கணும். கர்த்தர் இடத்துல உண்மையாக இருக்கணும். ஏன்னா கர்த்தர் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கிறார், வெளியில் பார்க்குறதே கிடையாது. காதில் போட்டிருக்கிறியா, கழுத்தில் போட்டிருக்கிறியா, மகத்தில் தலையில் போட்டிருக்கிறியா, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறதே கிடையாது. ஆண்டவருக்கு அது வேலையும் கிடையாது. நீ யாருக்காக போடுறீங்க, எதுக்காக போடுறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியுமா என்னன்னு தெரில. ஆனால் கர்த்தருக்கென்று நாம் போட வேண்டியது தான் முதலாவது கர்த்தருடைய ஆலயத்தை நேரத்தோடு கர்த்தரை ஆராதிப்பது தான். காலையில் எழுந்த உடனே கர்த்தரை நோக்கி பார்க்கறது தான். அதிகாலையில் தேவனோடு வார்த்தையை நான் போடும்போது நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. காலையில் வசனம் போடுறதெல்லாம் அது ஒரு 4 நிமிஷம் தான், 3 நிமிஷம் தான் பார்க்குறது இல்லை. காரணம் என்ன, நேரம் கிடையாது. அதுக்கெல்லாம் நம்ம ஜனங்களுக்கு நேரமே கிடையாது. வசனத்தை எடுக்கவோ வாசிக்கவோ ஒன்றும் நேரம் கிடையாது.
கேலண்டரில் இப்போ வந்து பெரிய பெரிய கேலண்டர் வசனத்தை அடித்து கொடுத்தாலும் காலையில் வாசிக்கிறது கிடையாது. காலையில் எழுந்த உடனே ஒரு வைராக்கியம் வேண்டும். முதல்ல வசனத்தை தான் வாசிப்பேன், அப்புறம் தான் நான் அடுப்பாங்கறைய அவங்கள இவங்கள பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு வழிக்கு நான் வர வேண்டும். காலையில் எழுந்த உடனே கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். என் வாசற்படியில் நான் சொல்கிற அடிக்கடி சொல்ல வசனம் இதெல்லாம் நான் இன்டெகிரிட்டி பாடத்தில் கற்றுக்கிட்டது தான், அங்கே தான் கற்றுக் கொடுத்தாங்க. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். உன் வாசற்படி தான் இது. பைபிளை திறந்தினா வாசிக்கிற பொழுது தேவன் பேசுகிறார் பாருங்க. நாம் ஜெபம் பண்ணும்பொழுது எனக்கு சாப்பாடு வேணும், சட்டை வேணும், துணிமணி வேணும் கேட்குறது நம்ம. ஆனால் வேதத்தை திறந்து வாசிக்கிற பொழுது அவர் பேசுகிறார். அப்போது அந்த வசனத்தை கேட்கணும். காதால், கண்ணால், மூக்கால், வாயாலெல்லாம் வசனம் உள்ளே போகணும். அந்த வசனத்தெல்லாம் நிறையணும். அது நம்ம வழி நடத்தணும்னா அதுதான் கர்த்தர் செய்கிற பெரிய காரியம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கல, வேதத்தை வாசிக்கலை, ஜெபிக்கிறதெல்லாம் தள்ளி அப்புறம் பார்த்து நான் பிள்ளைகளை அனுப்பிச்சிட்டு வரேன், அப்புறம் மதியம் காலை சாப்பாடு சாப்பிட்டு வரேன், மதியானம் சாப்பாடு, இதெல்லாம் தள்ளி போனீங்கன்னா நைட் வரைக்கும் உங்களுக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ராத்திரினா அப்பாடான்னு படுக்க போவீங்க. அப்போ தான் தூக்கம் வரும் பாருங்க. ஆகையினால எனக்கு பிரியமானவர்களே, முதல் கனியை ஆண்டவருக்கு கொடுங்க, முதல் ஸ்தோத்திரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. இப்போ தான் நீங்கள் மகிழ்ந்து களி கூற முடியும். காலையில் எழுந்த உடனே உங்கள் வாயில் ஆண்டவருடைய வார்த்தை வரட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஒரு நல்ல பாடலை பாடுங்க, ஒரு ஸ்தோத்திர பாடலை பாடுங்க. ஒரு வசனத்தையாவது வாசிக்க, ஒரு அதிகாரம் வாசிக்கணும். ஒரு அதிகாரத்தை வாசித்து ஜெபம் பண்ணுங்க. வேலையை தொடங்குங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் பிள்ளைகளை ஆவியால் நிரப்புவார். உங்கள் மூப்பர்களை, உங்களுடைய ஊழியக்காரங்களை ஆவியால் வெல்லப்படுத்துவார். பரிசுத்த ஆவியால் நடத்துகிற பொழுது அங்கே ஒரு மனப்பாடு வருவார். ஆவியானவர் நடத்தினா ஒரு மனப்பாடு வரும். இங்கே 10 பேர் ஆவியை நடத்துறதே கிடையாது. ஆளுக்காள் ஒரு மைக்கு, ஆளுக்காள் ஒன்று தனித்தனியாக பாட்டு, என் குரல் தனியாக தெரியணும்னு நினைக்கிறதெல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடே கிடையாது. இதனுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்த நினச்சிங்கன்னா அது பிசாசனுடைய, லூசிபருடைய குணம். அது எல்லாரும் சேர்ந்து செய்கிறதுல தான் ஒரு மனப்பாடு வரும்பொழுது ஆவியானவர் செயல்படுறார். ஆவியார் ஒரு மனப்பாட்டை கொடுக்கிறவர். ஆவியானவர் மேட்டிமையை கொடுக்க மாட்டார். உயர்வு தாழ்வுகளை கொண்டு வந்து சபையில் நிறுத்த மாட்டார். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், எல்லாரும் சேர்ந்து தான் பாடணும்னு நினைப்பார். ஆவியானவர் நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னால், முதலாவது உங்கள் பாவங்களை மன்னிப்பார். 2வது தேவனோடு உள்ள உறவை புதுப்பிப்பார். 3வது உங்களுடைய தொழிலை, கைகளை, வேலைகளை ஆசீர்வதிப்பார். தானியத்தையும் உணவையும் ஆசீர்வதித்து கொடுப்பார். இது ஒரு புறத்தில் உலக பிரகாரம். ஆவிக்குரிய காரியங்களில் உங்கள் பிள்ளைகளை ஆவியால் நிரப்புவார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை பரிசுத்த ஆவியால் பலப்படுத்துவார். உங்கள் சபையில் இருக்கிற மூப்பர்களை ஆவியால் நிரப்புவார். தீர்க்க தரிசனமும் சபையில் இருக்கும். அவருடைய விஷன் கர்த்தர் நிறைவேற்றுவார். பெரிய காரியங்கள் கர்த்தரிலே புதிய ஆத்மா சபையிலே கொண்டு வருவார். ஒரு பெருக்கத்தை கொண்டு வருவார். ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்திருக்கிற அருமையான வார்த்தைகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கட்டும். இன்று முதல் நான் காலையில் எழுந்தவுடனே கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பேன், கர்த்தரிடத்தில் என்னை ஒப்புக் கொடுப்பேன், நாள் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் தாங்கும்படி நடப்பேன் என்று சொல்லி ஜெபிக்கிற கிருபைகளை எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும், சபை மக்களுக்கு தாரும். ஜெபத்தோடு கூட நாளை தொடங்கி, ஜெபத்தோடு கூட வேலைகளை தொடங்கி, ஜெபத்தோடு கூட வெளியே புறப்பட்டு போய் அந்த ஜெபத்தினாலே காக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, தங்களுடைய அன்பினாலே மற்றவர்களுக்கு தங்களால் இயன்ற மட்டும் உதவி செய்கிற கிருபைகளை பிள்ளைகளுக்கு தாரும். தங்கள் ஆசீர்வாதங்களை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்கிற ஆண்டவரே, அந்த ஆவியின் ஒரு மனப்பாட்டை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதி. சபையில் ஒரு பெருக்கத்தை கொண்டு வரோம், ஒரு மனப்பாட்டை கொண்டு வரோம். வருடம் முழுவதும் இந்த 1ஆம் தேதி 1/1/2026 முதல் 31/12/2026 வரை இந்த 365 நாட்களும் எங்களை கரம் பிடித்து நடத்தும், சத்தியத்திலே பலப்படுத்தும், சாட்சியை நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவினாலே
ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்தே என்றும் ஜீவிப்பாய். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்தே உத்தம சாட்சியாய் விளங்கிடுவாய். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்தே உத்தம சாட்சியாய் விளங்கிடுவாய். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு.